குமரி கண்டம் இது ஒரு பெரிய டாபிக். எல்லா தமிழர்களுமே அப்படி ஒரு இடம் இருந்துச்சா? தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பெரிய நிலப்பரப்பு, இந்த சவுத் இந்தியா ஒட்டின மாதிரி ஒரு பெரிய நிலப்பரப்பு மடகாஸ்கரை தொட்டு இந்த சைட்ல ஆஸ்திரேலியாவை தொடுற அளவுக்கு ஒரு சூப்பர் கான்டினென்ட் ஒன்று இருந்துச்சு. அது காலப்போக்குல தண்ணிக்குள்ள போயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது எவ்வளவுக்கு உண்மை, இது உண்மையா, அங்க இருந்த மக்கள்லாம் வாழ்ந்திருக்காங்களா அப்படின்ற எல்லா கதையும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இங்கிலாண்டை சேர்ந்த பிலிப் ஸ்கிளாட்டர்னு சொல்லப்படுற மடகாஸ்கர் சைட்ல ஒரு விதமான ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லிமர்ஸ்னு சொல்லப்படுற ஒரு உயிரினம், ஒரு குரங்கு மாதிரி இருக்கும். அதை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது ஒரு அரிய வகையான ஒரு உயிரினம், ஒரு ஸ்பீசிஸ். இது மடகாஸ்கர்ல மட்டும்தான் இருக்கு. ஆனா பக்கத்துல இருக்க ஆப்பிரிக்கால இது இல்ல. ஆனா இந்தியால, முக்கியமா சவுத் இந்தியால இந்த லீமர்ஸோட ஃபாசில்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எப்படி? மடகாஸ்கர்ல இருக்கிற லீமர்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பீசிஸ் பக்கத்துல இருக்க ஆப்பிரிக்கால இல்ல. ஆனா இவ்வளவு தூரம் தள்ளி இந்தியால, குறிப்பா சவுத் இந்தியால இதோட ஃபாசில்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்கு வருது. சோ அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு தியரிக்குள்ள வராரு. தி லாஸ்ட் கான்டினென்ட், ஒரு பெரிய மாஸ் லேண்ட் ஒன்னு இருந்திருக்கு. அது மடகாஸ்கரையும் சவுத் இந்தியாவையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பெரிய கான்டினென்ட் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி எடுத்து வைக்கிறாரு. இந்த தியரி லிமர்ஸ்னு சொல்லப்படுற ஒரு உயிரினத்தை தேடும் போது தானே வந்துச்சு. அதனால இந்த இந்தியா, ஏசியா இந்த மாதிரி பேர் வரிசையில லுமேரியா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. லுமேரியானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நம்ம குமரி கண்டம்னு சொல்றோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல அவங்க வச்சிருக்க பேர் தான் லுமேரியா அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ 19th செஞ்சுரியில இந்த மாதிரியான ஒரு தியரி எடுத்து வைக்கப்படுது. அந்த டைம்ல எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பெரிய லாஸ்ட் கான்டினென்ட் இருந்திருக்கு அப்படின்றத அன்னைக்கு உலகமே நம்பிக்கிட்டு இருந்தது 18th செஞ்சுரியில. அப்ப பெருசா நம்ம கிட்ட டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. எப்படி இருக்கு அப்படின்னு சயின்ஸ்லாம் அவ்வளவு வளராத காலகட்டத்துல இந்த மாதிரி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது அப்படியே தள்ளி வச்சுட்டு நம்ம கிட்ட வந்தோம் அப்படின்னா, நம்ம சங்க இலக்கியத்துல குமரி கண்டம்ன்றதெல்லாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல பாண்டியனோட இடம், அது பாண்டியன் இடத்துக்கு போயிட்டு வருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம சங்க இலக்கியத்துல இந்த குமரி கண்டத்தை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இன்னைக்கு உலகமே நம்பிக்கிட்டு இருக்க ஒரு தியரி என்ன அப்படின்னா, அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்ல போற ஒரு தியரி. அது மனுஷன் ஆப்பிரிக்கால தோன்றி அதுக்கப்புறமா எல்லா இடத்துல மைக்ரேட் ஆகி ஒரு இடத்துக்கு போயிட்டு இன்னைக்கு ஒரு இடத்துல மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்றது தான் பெருசா நம்பப்படுற ஒரு தியரி. ஆனா லுமரியாவை, இந்த குமரி கண்டத்தை நம்புறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனுஷன் ஆப்பிரிக்கால இல்ல, இந்த குமரி கண்டத்தை தான் தோன்றிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி இவ்வளோ பெரிய பெரிய லேண்ட் மாஸ், மடகாஸ்கர்ல இருந்து சவுத் இந்தியாவை கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா வரையும் ஒரு பெரிய ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்றத மனுஷன் சொல்லும் போது, அந்த இடத்துல மனுஷன் தோன்றிருக்க வாய்ப்பு இருக்கா? மனுஷன் தோன்றும் போது பேசின பாஷைன்றது தமிழா அப்படின்ற நிறைய கேள்விகளை எடுக்க வைக்க ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்த மக்கள்லாம் செல்வ செழிப்பா வாழ்ந்ததாகவும், அதுக்கும் மேல அந்த இடத்துல பெண்கள் தான், இன்னைக்கு எல்லா இடத்தையும் ஆண்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, ஆண்கள் தான் எல்லாருமே முன்னுரிமை கொடுக்கும் போது, அந்த இடத்துல பெண்கள் தான் அதிகமான முன்னுரிமை கொடுக்கப்பட்டாங்க. ஆள்றவங்க பெண்களா இருப்பாங்க, பெண்கள் தான் அந்த குடும்பத்தையே கட்டுப்படுத்துவாங்க, பெண்களோட ஆட்சியா தான் குமரி கண்டத்துல இருந்துச்சு. அதனாலதான் அதுக்கு பேரு குமரி கண்டம் அப்படின்றதுக்கெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் காலப்போக்குல இந்த மாதிரி ஐஸ் பாறைகள்லாம் உருக சீ லெவல் ஏற ஏற இந்த குமரி கண்டம் அப்படியே தண்ணிக்குள்ள போயிடுச்சு. இன்னமும் நிறைய இடத்துல நீங்க போய் தேடி பாத்தீங்கன்னா குமரி கண்டம் இந்த இந்தியன் ஓஷன்ல இருக்கு அப்படின்ற தீரை நிறைய பேர் வைக்கிறாங்க. இந்த மாதிரியான கன்னியாகுமரி, நாகப்பட்டினத்துல இருக்கிற இந்த பூம்புகார்லாம் தண்ணிக்குள்ள போயிருக்கான்னு கேட்டீங்கன்னா தண்ணிக்குள்ள போயிருக்கு. அது பாதி இடத்த தண்ணி டேக் ஓவர் பண்ணிடுச்சு. இதுக்கு பாதி இடம் தண்ணி கடியில இருக்கு. அப்படின்னும் போது இதுக்கான ப்ரூஃப் இருக்கு. ஆனா குமரி கண்டத்துக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ப்ரூஃப் இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. மாடர்ன் டெக்னாலஜி, சயின்ஸ் வளரும் போது நம்ம ஒரு தியரியா முன்னெடுத்துட்டு போறோம். மனுஷன் எப்படி உருவானா, இந்த உலகம் எப்படி உருவாச்சு, பூமி எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். பட் டைம் செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த மாதிரியான உலகம் உருவாகும் போது ஒரு கான்டினென்ட், ஒரு சூப்பர் கான்டினென்ட், அதாவது பெருசா பேன்ஜியான்னு சொல்லப்படுற ஒரு சூப்பர் கான்டினென்ட் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அது பிரிஞ்சு பிரிஞ்சு போய் தான் இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த மாதிரியான வேர்ல்டு மேப் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இது பிரிஞ்சு போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் டெக்டானிக் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பூமி எல்லாமே ஒரு பெரிய டெக்டானிக் பிளேட்ஸால உருவானது. ஒரு பசில் மாதிரி நீங்க பிச்சு பிச்சு சேர்த்து வச்சீங்கன்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம பூமியோட மேல் பரப்பு இருக்கு, டெக்டானிக் பிளேட்ஸால உருவானது. அது மூவ் ஆகுது. அது மூவ் ஆகுறதால தான் நிலநடுக்கம், அதுக்கப்புறம் சுனாமிலாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது மூவ் ஆக தான் இந்த மாதிரியான இமயமலையே உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி பேன்ஜியால இருந்து ஒரு பிரிஞ்சு போன ஒரு பாதி இந்தியன் பிளேட் யுரேஷியன் பிளேட்டோட மோதி தான் இமயமலையே உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நடந்துச்சுல. இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாம் மனுஷன் கண்டுபிடிக்கும் போது, படிக்கும் போது, இந்த மாடர்ன் டெக்னாலஜி வளரும் போது
இந்த லுமேரியா, இந்த குமரி கண்டத்துக்கான ஒரு ப்ரூஃப் இல்லை. அன்னைக்கான காலகட்டத்தில் 18th செஞ்சுரியில எல்லாருமே லுமேரியான்னு சொல்லப்படுற ஒரு பெரிய கண்டம் இருந்துச்சு அப்படின்றத எல்லா சயின்டிஸ்டுமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மாடர்ன் டெக்னாலஜி வளர வளர அதுக்கான ஒரு ப்ரூஃப் இல்லை. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கும் போது இதுக்கு ஒரு ப்ரூஃப் இல்லை. நீங்கள் இந்தியன் ஓஷனில் என்னதான் தேடினாலுமே அந்த மாதிரி ஒரு இடம் இருந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றது தான் சயின்ஸ் சொல்லுது. நிறையா நம்ம தமிழ் அறிஞர்கள்லாம் வந்து அப்படி ஒரு இடம் இருந்திருக்கு, அப்படி ஒரு பெரிய லேண்ட்மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலுமே அது சயின்ஸ் வந்து ஏற்றுக்க மாட்டுது. ஏன்னா அதுக்கான ஒரு ப்ரூஃப் நம்ம மாடர்ன் டெக்னாலஜியில் அப்படி பார்க்கும்போது எல்லாமே நம்ம கிட்ட டெக்னாலஜி இருக்கும் போது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் மாடர்ன் டெக்னாலஜி இந்த லுமேரியான்னு சொல்லப்படுற குமரி கண்டம் இருந்ததுக்கான ஒரு ப்ரூஃப் இல்லை அப்படின்னு தான் சொல்லுது. நான் ஒத்துக்கிறேன், கடலுக்கடியில் இன்னமும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாத நிறைய இடங்கள்லாம் இருக்கு. நம்ம நிலாவை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு, ஸ்பேஸில் இருக்க பல பல கிரகத்தை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு நம்ம தண்ணி கடியில் என்ன இருக்கு, நம்ம பூமி கடியில் என்ன இருக்குன்றதை நம்ம இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறோம். அப்படின்னும் போது அந்த இடம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா லுமேரியான்னு சொல்லப்படுற குமரி கண்டம்னு சொல்லப்படுற இடம் இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு பெரிய லேண்ட்மாஸ் மடகாஸ்கர்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து அது அப்படியே ஒரு ஆஸ்திரேலியா வரையும் ஒரு லேண்ட்மாஸ் இருந்துச்சு அப்படின்றது வந்து ஒரு பொய் தான். லுமேரியான்னு சொல்லப்படுற இந்த குமரி கண்டம்னு சொல்லப்படுற சங்க இலக்கியங்கள்ல இருந்த இந்த பாண்டியரோட இடமா இருந்த அந்த இடங்கள்லாம் வந்து இருந்திருக்கலாம். ஒரு சின்ன ஒரு இடமா இருந்திருக்கலாம். அது காலப்போக்கில் தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்திருக்கலாம். ஆனா இவங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய லேண்ட்மாஸா அது இருக்க வாய்ப்பு கிடையாது. அதுக்கான ப்ரூஃபும் நம்ம கிட்ட கிடையாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த மாதிரியான அந்த மிருகம் இருக்குல்ல, லீமர்னு சொல்லப்படுற அந்த மிருகம் இருக்குல்ல, அது எப்படி வந்து ஃபாசில்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் கிடைச்சிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கான்டினென்ட்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருந்துகிட்டு இருந்தது. இந்த மடகாஸ்கர், யுரேஷியன் பிளேட்லாம் ஒரே இடத்துல தான் இருந்துச்சு. ஒன்னா இருந்த இடம் தான் போக காலப்போக்கில் பிரிஞ்சு போச்சு. இந்த எக்ஸ்டென்ஷன் நடக்கும்போது, இந்த ஒரு தடவை உலகம் அறியும் போது இந்த மாதிரியான உயிரினங்கள் அந்த இடத்துல இருந்து இறந்து போயிருந்திருக்கலாம். அதோட ஃபாசில்ஸ் தான் நம்ம தமிழ்நாட்டில் கிடச்சிது. பட் அங்கேருந்து சர்வேயான உயிரினங்கள் இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் மூவ் ஆகும்போது இந்த லீமர்ஸ்ன்னு சொல்ல போகிற உயிரினம் வந்து இந்த மடகாஸ்கரில் உயிரோட இருக்கலாம். ஒரு காலகட்டத்தில் மடகாஸ்கர், இந்தியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லாம் ஒரே இடத்துல தான் இருந்துச்சுல்ல. அதனால வந்து இந்த மாதிரியான ஃபாசில்ஸ்லாம் கிடச்சிருந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரோம். பட் குமரி கண்டம் அப்படின்றது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரூஃப் இல்லை. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்க்குறேன். பை ட்ரிப்ஸ்.